கரூர் சம்பவத்தோட சிபிஐ அப்டேட் தான் நீங்க நம்ம பார்க்க போறோங்க. 11 நிபந்தனைகள், 500 போலீஸ், 41 பேரை பலி வாங்கிய ஒரு திட்டமிடப்பட்ட சம்பவத்தோட சிபிஐ எழுப்பிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னா, போலீஸ் கொடுத்த எஃப்ஐஆரின் படி கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வருவதாகவும், இதை நம்ம கண்டினியூ பண்ணா படுகாயம், மூச்சு திணறல், உயிர் பலி கண்டிப்பா ஏற்படணும். போலீஸ் டிவிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டதாகவும் அந்த எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு சிபிஐ கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, இவ்வளவு பேர் பலியாவாங்க, காயமடையாவாங்கன்னு தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அந்த கூட்டத்தை ஸ்டாப் பண்ண முடியல? ஏன் அந்த கூட்டத்தை ரத்து பண்ண முடியல? இதெல்லாம் நீங்க டிவிக்கு தலைவர்கள்ட்ட அப்ரோச் பண்ணதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, இதெல்லாம் நடக்க போகுது, கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டே இருக்கு, மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சப்பவும் நீங்க ஏன் விஜய கரூர் உள்ள அலோவ் பண்ணீங்க? அவரோட வாகனத்தை எதுக்கு அந்த பகுதிக்கு அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது, மக்கள் தண்ணீர் இல்லாம பிற்பகல் 12 மணில இருந்தே அந்த கூட்டம் தவிச்சிட்டு இருக்குன்னு போலீஸ் எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்காங்க. சோ போலீஸ்க்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் தண்ணி இல்லாம அவதிப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல? நீங்க ஏன் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணல? டிவிகே மெம்பர்ஸ்ட இதை ஏன் நீங்க இன்ஃபார்ம் பண்ணல? ஆஸ் அ போலீஸ் மக்களோட லைஃபை ப்ரொடெக்ட் பண்ற நீங்க ஏன் அவங்களுக்கு ப்ராப்பரான அட்வைஸும் வாட்டருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை அவைலபிள் பண்ற மாரி நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. 4, 41 பாடிகளை எப்படி ஒரே நைட்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அண்ட் ஒரே நைட்லேயே எப்படி எல்லாத்தையும் எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர் கலெக்டர்கிட்ட கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. 5, டாக்டர்ஸ்ட கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னா, 41 பாடிகளை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தா? யார் உங்களை ஃபோர்ஸ் பண்ணா? 41 பாடிகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ற அளவுக்கு டாக்டர்ஸும் போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவராலா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கரூர் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க, கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களோட ஃபேமிலிஸ், டிவிகே நிர்வாகிகள், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இவங்களை எல்லாமே விசாரிச்சு முடிச்சிருக்காங்க. ஒரு பெரும் புள்ளியோட தூண்டுதலால தான் இவ்வளோ பெரிய விஷயமும் அவசரமா நடந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த சிபிஐ விசாரணையில சிபிஐ கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கிறதாகவும், ஆல் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட், ரூலிங் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இதுல நிறைய இருக்கிறதாகவும், அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு சிபிஐ கேஸை ரத்து செய்யணும்ட்டு கோர்ட்டை நாடி இருக்காங்க. இதுக்கப்புறமும் நிறைய பேரை விசாரிக்க போறாங்க. கரண்ட் கவர்மெண்டோட ஹையர் அஃபீஷியல்ஸ், டிவிகே தலைவர் விஜய் அண்ட் மோரோவர் நிறைய பேரை விசாரிக்க போறாங்க. இந்த விசாரணை எல்லாம் டெல்லியில் நடக்கும்னு சொல்லப்படுறாங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.